முதல்வன் படம் பார்த்துருப்போம். அந்த படத்தை வந்து ஒரிஜினலாக நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரியாலிட்டியில் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா? இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை வந்து திமுக அதிமுக ஆட்சியில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாலுமே வந்து அந்த டாஸ்மாக் கடைகளை வந்துட்டு குறைக்க முடியல. நேரத்தை வந்துட்டு குறைச்சாலுமே அதோடைய அந்த விகிதம் வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது பள்ளி குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகள் போகிற வழிகள் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்மாக் கடைகள் நீக்கப்பட்டது உண்மையிலே பெரிய விஷயம். இதில் என்ன பெருசாக மாற்றம் நிகழ்ந்துரும்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அதிமுக 2 குழுக்களாக வந்து பிரிகிறாங்க. ஒரு பக்கம் வந்து 17 எம்எல்ஏக்களோட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் சபாநாயகர் கிட்ட என்னை வந்து சட்டமன்ற குழு தலைவராக மாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் அவர் கணிசமான எம்எல்ஏக்கள் கிட்ட 25 மேலுக்கு எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு அவரும் வந்து ஒரு பக்கம் வந்து நிற்கிறாரு. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, இவங்க 2 பேரும் தனியாக நிற்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பெரும்பான்மை நிரூபிக்கும் போது தான் ஐயுஎம்எல், காங்கிரஸ், அதுக்கப்புறம் தொல் திருமாவளவர்கள் இவங்களுடைய ஆஃபீஸ்க்கு நேராக போய் அவங்களையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இதோட சேர்த்து சி.வி. சண்முகம் அண்டு எஸ்.பி. வேலுமணி அவங்களையும் போய் அவங்க அலுவலகத்தில் பார்த்துட்டு அவங்க கிட்ட வாழ்த்து பெற்று வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் சட்டமன்றத்தோட லைவை இத்தனை கோடி மக்கள் பார்த்துருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய வரலாறு இருந்த மாதிரி தெரியல. ஆனால் இன்னைக்கு முதல் சட்டமன்ற உரையில் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் பேசுகிறாரு. பேசும்போது ஆப்போசிட்டில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. இந்த காட்சிகளை இன்னைக்கு ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் பேர் லைவ்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம், டாஸ்மார்க்கில் விஜய் அவர்கள் கை வைக்க போகிறாரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக டாஸ்மார்க்கோட அந்த கடைகளோட எண்ணிக்கையை குறைக்க போகிறாரு, இல்லைனா நேரத்தை மாற்ற போகிறாரு அப்படின்ற செய்தியை நேற்று பேசியிருந்தோம். பட் இன்னைக்கு அது நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 717 கடைகள், அதாவது கோயில்கள், பள்ளி வளாகங்கள், இல்லை தாண்டி வந்து கல்வி நிலையங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய 717 கடைகளை வந்துட்டு அகற்றணும், நீக்கணும், மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்துட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. இதுக்கு ஓகே கொடுத்துட்டாரு. அடுத்து வந்து எத்தனை நாட்களில் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் இருக்கும்போது 2 வாரங்கள் தான் வந்து கால அவகாசம், அதற்குள்ளே நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல் நாள் இந்த விஷயத்தை வந்து அறிவித்த முதல் நாளே அதற்கான வேலைகள் நடந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைமுக்குள்ளே ஒரு 30 கடைகளுக்கு மேலே மூடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த அறிவிப்பு வருது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனவர்களுடைய படகுகளை மீட்கணும், அங்கே சிறை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக மீனவர்கள் திரும்ப வந்து மீட்டெடுக்கப்படணும், அவருடைய படகுகள் மீட்டெடுக்கப்படணும் சொல்லிட்டு உள்துறை அமைச்சருக்கு வந்துட்டு ஒரு கடிதம் வந்து விஜய் அவர்கள் அனுப்புகிறாரு அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் அவர் முதலாக கையெழுத்து போட்ட அந்த 3 கையெழுத்தில் 3வது கையெழுத்தான இந்த போதைப் பொருள் தடுப்பு படை அப்படின்ற படையை நியமனம் பண்ணி அதற்கான வேலைகளை மும்முரமாக பார்க்கணுன்றக்காக அதுக்கான அரசாணை வெளியிடுற விஷயமா இருக்கட்டும், அதாவது திட்டம் அறிவிச்சதை தாண்டி உடனுக்குடன் அரசாணை வெளியிட்டு அது நடைமுறைக்கு கொண்டு வரது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு அரசுக்கு கூடிய மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். ஏன்னா அதற்கு எதிர்ப்புகள் இருக்கும், நிறைய விஷயங்களை வந்துட்டு யோசிக்க வேண்டியிருக்கும். அது எல்லாத்தையும் தொடர்ந்து விஜய் அவர்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, முதல்வன் படம் பார்த்துருப்போம் எல்லாருமே, அர்ஜுனோட நடிப்பில் இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் பார்த்துருப்போம். அந்த படத்தை வந்து ஒரிஜினலாக நேரில் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ரியாலிட்டியில் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படின்ற இடத்த கொடுக்குது. ரொம்ப மிகையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து இதை பண்ணுறதை இவ்வளோ மிகையாக சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் இருந்தாலுமே இந்த நடவடிக்கைகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதை ஒத்து தான் இருக்குது. இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளை வந்து திமுக அதிமுக ஆட்சியில் என்னென்னமோ பண்ணி பார்த்தாலுமே வந்து அந்த டாஸ்மாக் கடைகளை வந்துட்டு குறைக்க முடியல. நேரத்தை வந்துட்டு குறைச்சாலுமே அதோடைய அந்த விகிதம் வந்து குறைய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எடுத்துக்கூடிய இந்த முன்னெடுப்பு மூலியமாக மேக்சிமம் நிறைய பெண்கள், குறிப்பாக வந்து இந்த கல்லூரிக்கு போயிட்டு வர பெண்கள், பள்ளி குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகள் போகிற வழிகள் இருக்கு இல்லையா, அந்த டாஸ்மாக் கடைகள்
நீக்கப்பட்டது உண்மையிலேயே பெரிய விஷயம். இதில் என்ன பெருசாக மாற்றம் நிகழ்ந்துரும் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் தெருவில் இல்லை உங்கள் ஏரியாவில் ஒரு டாஸ்மாக் கடை பள்ளி பெண்கள் இந்த குழந்தைகள் மாணவர்கள்லாம் போயிட்டு வர பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடிச்சிட்டு ரோட்டில் தான் என்ன நிலைமையில இருக்கேன்னே தெரியாமல் தன்னோட ட்ரெஸ்ஸு விலகி இருக்குன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் படுத்து கிடப்பாங்க. அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு காட்சியாக இருக்கும் பாருங்கள். இந்த காட்சிகளை பார்த்துட்டு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அக்கா தங்கைகள்லாம் வந்து கடந்து போயிட்டு வர்றாங்க. அந்த நிலைமை மாறணும் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு எடுத்த முடிவாக வந்து இது ஒரு பெரிய வரவேற்பாக இன்னைக்கு எல்லாருமே வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, சொல்லிட்டும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் அவர் தன்னுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற யோசனையோட ஒரு ஆலோசனை குழு போட்டு போதைப் பொருள் தடுப்புக்கான ஒரு படையை உருவாக்குறாரு. அதை உடனே அரசாணை வெளியிட்டு அதோட செயல்பாடுகளும் வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்ல விஷயங்களாக பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அப்படிங்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, சட்டமன்றத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் சட்டமன்றத்தோட லைவை இத்தனை கோடி மக்கள் பார்த்துருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய வரலாறு இருந்த மாதிரி தெரியல. ஆனால் இன்னைக்கு முதல் சட்டமன்ற உரையில் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்போது ஆப்போசிட்டில் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். இந்த காட்சிகளை இன்னைக்கு ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் பேர் லைவ்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நியூஸ் சேனல் அப்படின்னா இத்தனை நியூஸ் சேனல்ஸ்லையும் பாருங்கள். அப்போ இத்தனை மக்கள் பார்க்குறாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே சட்டமன்றத்தில் என்ன பேசுனாங்கிறது வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு சினிமாவுக்கு போகலை, ஐபிஎல் மேட்ச் பார்க்கல, ஆனால் சட்டமன்றத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாரு, எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்துட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் சட்டமன்ற கூட்டத்தோட நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு செய்தி, அப்படியா அப்படின்ட்டு போகிற செய்தி. பட் இன்னைக்கு அங்கே உள்ள என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்க. இன்னைக்கு வந்து சபாநாயகரை வந்து உட்கார வைக்கிறதுக்காக வந்து அவை முன்னவரான திரு செங்கோட்டையன் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போய் அப்படி அமர வைக்கிறாங்க. இந்த சம்பிரதாயம் இப்படி தான் இருக்குங்கிறதே பல பேருக்கு இன்னைக்கு தெரியாது. பட் அந்த விஷயத்தை இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்கட்டும், முதல்வர் விஜய் அவர்கள் அதற்கான வரலாற்று ஒரு குட்டி கதை சொல்லி ஆரம்பித்த விஷயமா இருக்கட்டும், உண்மையிலேயே ஒரு ஹெல்த்தியான ஒரு அரசியலுக்குள்ளே இப்போ தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப ஆர்வமாக அந்த அரசியலை கற்றுக்கிட்டு இருக்காங்கன்றதையும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதில் எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது நேற்று பார்த்தோம் அவருடைய ஆட்டிடியூட், பிஹேவியர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். அவர் முதல்வர் விஜய் அவர்கள் பதவியேற்கும் போது என்னமா இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, திமுகவில் மு க ஸ்டாலின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்தோம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு கல்யாண வீடு கலகலகலன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு மச்சனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு பேச்சாக பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப வந்து யதார்த்தமாக இருந்துச்சு. நம்ம எல்லாருமே லோயலா காலேஜ் தான், நம்மளுடைய ஜேசிடி பிரபாகராக இருக்கட்டும், சபாநாயகராக இருக்கட்டும், நம்மளுடைய முதல்வர் விஜயா இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவரான நானாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரே லயோலா காலேஜில் படித்த ஆளுங்க தான் சொல்லிட்டு அதில் ஆரம்பித்து நிறைய விஷயங்களை ரொம்ப வந்து யதார்த்தமாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இக்கும் வச்சுருந்தார். அவர் திமுகவுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லையா, ஸோ அவர் பேசிதான் ஆகணும். அப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய தாவேகாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், ஆனால் சிபிஐ, சிபிஎம், விசிகா போன்ற எங்கள் தோழமை கட்சிகளோட நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்ற ஒரு வார்த்தையோட சேர்த்து தான் வந்து அந்த உரையை வந்து பேசுகிறாரு. ஏன்னா அதுக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பெரிய ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. பட் ஆனால் ரொம்ப சாதாரணமாக ஸ்மைல் பண்ணிகிட்டே கடந்துட்டார். அதுக்கப்புறமா அதாவது எதிர்பாராத இடங்கள்லேருந்துலாம் ஆதரவு வந்துச்சு விஜய் அவர்களுக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது அதிமுக பிளவு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இதில் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், இவங்க 2 பேருடைய அந்த ஆதரவுமே வந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் ஓப்பனாகவே தெரிஞ்சது. ஸோ அதிமுக பிளவு பற்றி பின்னாடி பேசலாம். பட் இந்த சட்டமன்ற அந்த பேச்சு இருக்கு இல்லையா, இது வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் முதல்வர் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஒரு நடிகராக இருந்து அவர் கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலிலேயே வந்து வெற்றி பெற்று வந்துட்டாரு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு அவருடைய வெற்றியை எல்லாரும் கொண்டாடுறாங்க. அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்குறாங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு அறிவிப்பு ஒன்று வருது. என்னன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகா எம்எல்ஏவோட பிறந்தநாள் கொண்டாட்டம்னு சொல்லி வெகு விமர்சையாக வந்து கொண்டாடுறாங்க. சாலைகளில் வண்டிகளே போக முடியல, ஃபுல் டிராஃபிக்லாம் இருக்குது. இந்த செய்தியை நேற்று பார்க்குறோம். இன்னைக்கு பார்த்தா
தாவேக்கால இந்த மாதிரி உற்சாக கொண்டாட்டம்ன்ற பேரில் மக்களை வந்து நீங்கள் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி விஷயம் பண்ணீங்க அப்படின்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி விஜய் அவர்களே சொல்கிறார். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஏன்னா தாவேக்கா தரப்புலேருந்து அவங்க கட்சிக்காரங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது தமிழக அரசாக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா அவங்க சொல்லி இவங்க வந்து கடும் நடவடிக்கைன்னு சொல்கிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த தாவேக்கால ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் அந்த நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் உற்சாக மனதில் இருப்பாங்க. நம்ம தான் ஆளுங்கட்சி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இது மற்ற கட்சிகளை சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பெருவளவில் சொல்ல வாய்ப்பே கிடையாது. இப்போ திமுகவும் அதிமுகவும் இந்த விஷயத்த ஓப்பனாக வந்து சொல்லுவாங்களான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப ரேரான விஷயந்தான். ஸோ இது இங்கேயே இந்த இதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து பதாகைகள், இந்த கட் அவுட்லாம் சொல்லுவோம் இல்லையா, கட் அவுட் வைக்கிறது, இடையூறு ஏற்படுத்த மாதிரி வைக்கிறதுன்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி வந்து சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு இளம்பெண், ஐடியில் வேலை போல இளம்பெண் வந்து ஒரு கட் அவுட் விழுந்ததுனால வந்து இறந்தே போனாங்க. ஸ்கூட்டியில் போய் அந்த கட் அவுட் வந்து இறந்து போயிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது குறித்து விஜய் அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருப்பார், ஒரு சினிமா மேடையில் அதை பேசியிருப்பார். இன்றைக்கி அவர் கட்சியிலேயே அந்த பதாகைகள் கட் அவுட்டுகள் வச்சா எப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய இடங்களில் கட் அவுட்ஸ்லாம் பார்க்கவும் எனக்கு தோணுச்சு. அன்றைக்கி பேசினார், இன்றைக்கும் அதே மாதிரி நடக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாது, பண்ணால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அந்த விஷயத்தையும் சொல்லி வச்சுருக்காரு. ஸோ உண்மையிலேயே ஒரு ஹெல்த்தியாக ரொம்ப ப்ராக்ரெசிவாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்படியே இன்னொரு பக்கம் வந்து இங்கே அதிமுக பிளவு பற்றி பேசணும் அப்படின்னா, இன்றைக்கி அதிமுக 2 குழுக்களாக வந்து பிரிகிறாங்க. ஒரு பக்கம் வந்து 17 எம்எல்ஏக்களோட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து சபாநாயகர்கிட்ட என்னை வந்து சட்டமன்ற குழு தலைவராக மாற்றுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சிவி சண்முகம் அவர்கள் அவர் கணிசமான எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 25 மேலுக்கு எம்எல்ஏக்கள் வச்சுக்கிட்டு அவரும் வந்து ஒரு பக்கம் வந்து நிற்கிறாரு. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க 2 பேரும் தனியாக நிற்கிறாங்க. ஸோ நாளைக்கு ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது தான் என்ன நடக்க போகுது, யார் வந்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக இருக்க போகிறாங்கன்றதும் தெரியும். இதை தாண்டி இன்னைக்கு விஜய் அவர்கள் முன்னாடி எப்படி போயிட்டு இப்போது திமுக தலைவர் ஸ்டாலின், வைகோ அவர்கள், அன்புமணி அவர்கள், சீமான் அவர்கள் இவங்கெல்லாம் போய் சந்திச்சு வந்தார் இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு இருக்காரு. இப்போ ஐயுஎம்எல், காங்கிரஸ், அதுக்கப்புறம் தொல் திருமாவளவர்கள் இவங்களுடைய ஆஃபீஸ்க்கு நேராக போய் அவங்களையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. இதோடு சேர்த்து சிவி சண்முகம் அண்டு எஸ்பி வேலுமணி அவங்களையும் போய் அவர் அலுவலகத்தில் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வாழ்த்து பெற்று வந்திருக்கிறாரு. அதோட பின் அரசியல் என்ன அப்படின்னா, நாளைக்கு அவங்க ஆதரவு தெரிவிக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ தாவேக்காவுக்கு ஒரு மேலும் பவர் சேர்த்த மாதிரி தமிழக அரசை 6 மாதத்தில் கலைச்சிடலாம், இது கலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 6 மாதத்துக்கு அப்புறம் நீடிக்குமான்னு கேட்குறவங்களுக்கு இதையும் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லான போஸ்டாக மாறிடுவாங்கன்றதுனால தான் வந்துட்டு இதையும் வந்து விஜய் அவர்கள் பார்த்தார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏன் பார்க்கவில்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக தான் இருந்துச்சு. அதுக்கு திருமாவளவர்களே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து இன்றைக்கி மீட் பண்ணும்போது, ஏங்க எடப்பாடி பழனிசாமியும் நீங்கள் பார்க்காம வந்துட்டீங்க அப்படின்னும் போது, இல்லை நான் கண்டிப்பாக நாளைக்கு போய் பார்க்க போகிறேன், அது என்னுடைய வேலை தான், நானும் பார்த்துருவேன்ற மாதிரி அந்த விஷயத்தையும் வந்துட்டு விஜய் அவர்கள் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஸோ நேற்று சொல்லிகிட்டு இருந்தோம், ஒரு நாகரிக அரசியலுக்குள்ளே வந்து தமிழக அரசியல் மூவ் ஆகி போகுது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இப்போ இவங்களும் போயிருக்காங்க. இதில் இந்த அதிமுக திமுக கூட்டணி வச்சு எடப்பாடி அவர்கள் முதல்வராகவோ இல்லை தொல் திருமாவளவர்கள் முதல்வராகவோ ஏதோ ஒரு பிளான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து புரளி வதந்திலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது சிபிஎம்ல சிபிஐல சில தோழர்கள் அதை பற்றி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு யாருமே அதை பற்றி பேசலை. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தொல் திருமாவளவர்களோ அதுக்கு முன்னாடி யாருமே வந்து அதை பற்றி பெருசாக வந்து கேட்கும் போது இல்லை கேள்விப்பட்டேன் தகவல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் இன்னைக்கு அதிமுகலேருந்து இன்னொரு குழுவாக பிரிந்த சிவி சண்முகம் அண்ட் எஸ்பி வேலுமணி அவர்கள் அவங்களுடைய பேட்டியில் வந்து சொல்கிறாங்க, இல்லைங்க அப்படி ஒரு விஷயம் நடந்தது, உண்மைதான் நடந்துச்சு, அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு வெளியே வந்தோன்ற மாதிரி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. திருமாவளவன் அவர்களும் இன்னைக்கு வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருக்காரு, ஆமாம் நான் கேள்விப்பட்டேன், டைரெக்டாக வந்து பேசலை, ஆனால் நண்பர்கள் மூலியமாக நான் வந்து கேள்விப்பட்டேன், ஒரு விஷயம் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நடந்தது உண்மை, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை அப்படிங்கிறத இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாங்க நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க. நம்ம பேசினதெல்லாம் நான் யோசித்தேன், ஒருவேளை நம்ம ரொம்ப அதிகமாக யோசிச்சு பேசிட்டோமோ அப்படின்னு நினச்சேன். பட் நடந்திருக்கு, நடந்த உண்மையை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் இன்னைக்கு தாவேக்கால, அதாவது தமிழக அரசு பணியில் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வரின் அரசியல் பிரிவு செயலாளராக இன்று அறிவிக்கப்பட்டுள்ள ரிக்கி ராதன் பண்டிட். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு ஜோதிடர்.
இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியும், அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும், இப்பயும் அவருக்கு ஜோதிட ஆலோசனைகளை கொடுக்குற ஒரு ஜோதிடரா இருந்திருக்காரு. அவர் ஒரு பர்சனல் ஜோதிடரா இருக்கிற பட்சத்தில் அவர்கிட்ட சில ஆலோசனைகளை கேட்கலாம். கட்சி ஆரம்பிக்கும் போது சரி, ஆட்சி அமைக்கும் ஓகே. பட் அவரை வந்து ஒரு அரசு பணியில் உட்கார வைக்கிறது சரியான்னு சொல்லி இன்னைக்கு சிபிஎம்லையும் சரி, சிபிஐஎம்லையும் சரி, சாரி, அவரை வந்து ஒரு அரசு பணியில் உட்கார வைக்கிறது சரியான்னு சொல்லி இன்னைக்கு பல கூட்டணி கட்சிகளும் சரி, பல்வேறு தரப்புலேருந்து எதிர்ப்புகளும் வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து எப்படி வந்து விஜய் அவர்கள் பண்ண முடியும்? மூட நம்பிக்கையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே எதுவும் சட்டம்லாம் வந்து இது பண்ணல, சட்டம்லாம் ஏற்றவே கிடையாது. ஆனால் மூட நம்பிக்கைகளை ஆதரிக்க கூடாதுங்கிறதுனால தான் இங்கே திமுக அதிமுக அந்த விஷயங்களை பெருசாக யார்ட்டையுமே கொண்டு போய் சேர்க்கலை. ஆனால் அந்த ஜோதிடரை வந்து நீங்கள் ஒரு அரசு பணியில் உட்கார வச்சிங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. இதுக்கு தமிழக அரசு தான் வந்து பதில் சொல்லணும். குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் தான் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லி மக்கள்கிட்டையும் சொல்லணும். ஏன்னா மக்களோட மத்தியிலையும் இது யோசனையாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம மதச்சார்பற்ற அரசுன்ற ஒரு விஷயத்துல இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஜோதிடம் அப்படின்னும் போது அது ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி இருந்தா அங்கிருந்து ஒரு ஆலோசனை கேட்டுதான் இங்கே வந்து ஆட்சி நடக்கணுமான்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதை வந்து திமுக ரொம்ப தீர்க்கமாக வந்து முன்னெடுத்துட்டு போவாங்க. அவங்க இதை அதிகமாக வந்து மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க, பரப்புவாங்க. அப்படி இருக்கும்போது இதற்கான முட்டுக்கட்டை, ஏன்னா ஒரு பக்கம் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல ஆட்சி கொடுத்துட்ருக்கீங்க, நல்லா போயிட்டுருக்கு, காலையில் வந்து இபியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் மத்தியானம் வந்து இபியை வந்து சரி பண்ணிட்டு போகிறாங்க, ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப சாக்கடையாக தேங்கி இருக்குது, இந்த சாக்கடையை சரி பண்ணுங்கன்னு சொன்னால் திரும்ப ஈவினிங்குள்ளே வந்து பார்த்தா அந்த சாக்கடையை மொத்தமாக சரி பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி மதுரையில் வந்து ஒரு வீடியோ போடுறாரு. ஒரு இடத்துல வந்துட்டு அந்த கால்வா வந்து ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக அடைச்சி சாக்கடை வெளியே வந்துட்டு இருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டால் அடுத்த நிமிஷமே வந்து ஒரு 1 ஹவரில் வந்து அதையும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ தாவேக ஆட்சி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது, காவல்துறை ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறாங்க, மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குன்னும் போது இந்த விஷயத்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு எதிர்போர்வாலாம் வந்து அவங்க நீட்டும் போது அதற்கான ஒரு சண்டையும் வந்து தமிழக அரசு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. குறிப்பாக வாக்களித்த மக்கள் இந்த கேள்வியை வந்து கேட்காம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் அவங்களும் கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் பதில் சொல்கிற இடத்துல தான் இருக்காரு. ஸோ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தாண்டி பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அடுத்தடுத்து இப்போ டாஸ்மார்க், நம்ம சொன்ன மாதிரி டாஸ்மார்க் விஷயத்தில் கை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா இன்றைக்கி நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி ஜோதிடர் நியமித்ததை மட்டும் மீடியாவில் போடுறாங்க. பட் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை அவருடைய அந்த நிர்வாக குழுவில் வந்து இன்றைக்கி நியமிச்சிருக்காரு. அப்போது எங்கேயோ இருந்து ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு டீமை உருவாக்கிட்டு இருக்காரு. அந்த டீம் மூலியமாக நீங்கள் தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணுன்ற ஒரு முனைப்போட விஜய் அவர்கள் போயிட்டுருக்காரு மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ அடுத்த கட்டமாக என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இந்த நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வுக்காக திமுக பண்ண சட்ட நடவடிக்கைகளை புதிய அரசும் வந்து அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அது கீழே கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீட் தேர்வை ஒழிக்கிறதுக்கான ஒரு சூசமாக எங்ககிட்ட தான் இருக்குது, அந்த சூத்திரம் வந்து நாங்கள் தான் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அன்றைக்கி சொன்னீங்கல்ல. முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பிரச்சாரத்திலேயே வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி சொல்லியிருந்தார். ஒரு முட்டை மந்திரம் வச்சுருக்கேன்னா முட்டையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தார். அப்படியெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் 5 வருஷமாக அதற்கான எந்த முன்னெடுப்புமே எடுக்கலை, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றதுக்கான ஒரு விஷயமே இல்லை. அப்படி இருக்கும்போது இதை மட்டும் சொன்னால் எப்படின்ற மாதிரி அந்த ஒரு கேள்வியும் இருக்க தான் செய்யுது. இதை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதையும் கேட்குறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு தான் வருவாரோ அப்படிங்கிறது தெரியுது. அவர் சொன்ன வாக்குறுதிப்படி இன்னைக்கு மீனவர்கள் பிரச்சனையும் கையில் எடுத்திருக்கிறாரு, அடிப்படை தேவை அடிப்படை பிரச்சனைகளையும் வந்து கையில் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறாருங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கடைசியாக அந்த ட்ரெஸ் கோட், இந்த ட்ரெஸ் கோட் வந்து நிறைய பேர் வந்துட்டு நமக்கு பாரம்பரியம் என்ன, ஒரு வேட்டி சட்டை தானே, அதை தாண்டி வந்து இப்படிலாம் போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாஜகவுடைய முக்கிய தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, வேட்டி சட்டை கட்டிட்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு வெள்ளம் வருதுன்னா டக்குன்னு வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கிடலாம், பட் இப்படி கோட் ஷூட்டை போட்டு சுற்றினீங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஒரு நகைப்போட வந்து அவர் சொல்கிறார். ஆனால் இந்த கோட் ஷூட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது, வரலாறே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி நிறைய டீகோட்ஸ்லாம் பார்க்குறோம். அதாவது அந்த கருப்பு நிறமும் அந்த வெள்ளை சட்டையும் நிறைய விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் ஒரு கான்ஃபிடென்ட்டையும் உங்களுக்கான நம்பிக்கையை நான் கொடுக்குறேன்ற அந்த இடத்துல தான் வந்து இருக்குது. தாண்டி வந்து சட்டம், அதாவது இந்த சொல்லுவாங்க இல்லையா, அநீதிக்கு எதிராக நீதிக்கான ஒரு குரலாக இருக்குன்றதுக்காக தான் அந்த கருப்பு வெள்ளையை வந்துட்டு வழக்கறிஞர்கள் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதோட அடையாளமாகவும் அது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் அவர்கள் அதை அணிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா,
அந்த சட்டசபையை பார்க்கும்போதே எப்போவுமே வந்துட்டு அந்த வெள்ளை வேட்டி சட்டை அந்த ஃபார்மேட்லேயே பார்த்து பழகிட்டோமா, திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு தனியாக துண்டாக தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி பீஸ்டில் வீரராகவன்ற அந்த ஒரு கேரக்டர் கெட்டப் தான் அந்த கெட்டப். ஐ மீன் கெட்டப்னு சொல்லக்கூடாது, இப்போ ஒரு முதல்வர் அவர், பட் இருந்தாலுமே அந்த ஒரு லுக் இருக்குல்ல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம்லேயே ரொம்ப அழகான க்யூட்டான சிஎம் யாருன்னு கேட்டால் நம்ம சிஎம் தான் அப்படின்னு நம்மளே கண்டிப்பாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மனிதர் தான் அவர். அவர் இஷ்டப்படி ஒரு வீரராகவன் கெட்டப்பில் வரணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, வந்திருக்காரு. பட் அந்த விஷயம் இப்போ ஒரு மாதிரி அவையாக தெரியுதுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு போக போக பழகிடும்னு நினைக்கிறேன். டெய்லி அதே பார்த்து நமக்கும் அது பழகிடும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியல் அடுத்த கட்டமாக இளைஞர்கள் மத்தியிலையும் அடுத்த தலைமுறைக்கும் சென்று போகக்கூடிய அரசியலாக மாறி இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் தாண்டி நாளைக்கு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய முக்கியமான நாள். ஸோ பெரும்பான்மை நிரூபிக்கும் போது ஆதரவு கண்டிப்பாக கிடச்சிடும். இந்த ஆட்சிக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் அதிமுக எம்எல்ஏக்களும் உள்ளே வர்றாங்க, ஆனால் அவங்களுக்கு அமைச்சரவையும் கொடுக்குறாங்கன்னும் போது அதை யோசிச்சு தான் விஜய் அவர்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். பட் அந்த அமைச்சரவையும் கொடுத்து உள்ளே வர்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான அரசாக டிவிகே அரசு மாறிடும். அதுக்கப்புறம் யாரும் டிவிகே அரசை அசைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை ரொம்ப பொறுமையாக நிதானமாக எப்படி தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தலுக்கு அப்புறமும் ஒரு நிதானமான மனநிலையோடு விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை அணுகுனாரோ, தேர்தல் நேரத்தில் அவர் எந்த இடத்துலையுமே ஒரு சின்ன இடத்துல கூட தடங்களோ ஒரு மாதிரி பின்வாங்குதலோ எதுவுமே இல்லாமல் ஒரு நிலையான மைண்ட் செட்டோட போனாரோ, அதே மாதிரி இந்த வாட்டியும் போனார் அப்படின்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதுக்கான ஒரு எதிர்பார்ப்போடு தான் காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ இந்த ஜோதிடர் அவர்களை நம்முடைய தமிழக சட்டமன்றத்திலையோ இல்லை தமிழக அரசோட அந்த ஒரு முக்கியமான பொறுப்புலையோ கொடுக்குறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குது? டிவிகேயோட புதிய ஆட்சி உங்கள் தெருக்களில் உங்கள் ஏரியாவில் எதிரொலிக்குதா? உங்களுக்கு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா உடனே எல்லாமே நடக்குதா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.